அதிமுக உடைந்து தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறதா? பிப்ரவரி 2024 துவக்கப்பட்ட போதே அவங்க முதலில் பேச்சுவார்த்தை நடத்தியது அதிமுகவோடு தான். பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கிறாங்க அல்லது தொடர்பு வச்சுக்கிறாங்க ரகசியமாக தாவேக்கான்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்று மேலே ஒன்றும் டாப் மேலிடம் காலின்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னால் ஜனநாயகன் இந்த பாடுபடாது. அந்த 10 எம்எல்ஏ கண்டிப்பாக அவருக்கு இந்நேரம் கிடைச்சிருக்காங்க. ஆல்ரெடி காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக 5 பேர் ஆதரவு கொடுத்துட்டாங்க. விசிகால ஒரு 2 பேரில் ஒரு ஆள் காங்கிரஸ்காருக்கு தான் சீட்டு கொடுத்தாரு, திருமாவளவன். அந்த காட்டுமன்னார் கோயிலில் ஜோதிமணின்னு ஒருத்தர், அவர் பக்கா காங்கிரஸ்காரர். காங்கிரஸ் தலைவர் இளைய பெருமாளுடைய இளைய மகன் நினைக்கிறார். நேற்று திருமாவளவன்லாம் பேசின பேச்சை பார்த்தா நாங்கள் விஜயை தப்பாலாம் பேசுறதில்லை, நாங்கள் இவர் தான் பிஜேபி ஏஜென்ட்டுன்னே பேசினார். இன்னைக்கு பேச்சை திருப்புறாங்க. ரைட், நம்ம அதை மறப்போம் மன்னிப்போம் தான். அரசியலில் வெஞ்சன்ஸ் எடுத்துக்க முடியாது. எக்கச்சக்கமான பேர் முண்டி அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் அது ஒன்றும் போராடல. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்க. விஜய் போராடி கொண்டு இருக்கிறார், தத்தளித்து கொண்டு இருக்கிறார், அப்படியெல்லாம் கிடையாது. இஸ் வெரி காம் அண்ட் குவயட். அவர் இப்போ சூஸ் பண்ணுறாரு. நிறைய பேர் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க முன் வர்றாங்க. இஸ் சூசி. ஜாம்பவான் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படியோ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. மாற்றம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு வலுவாக மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த பக்கம் சீட்டுக்காக விஜய் அவர்கள் போராடிட்டு இருக்கார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவானது உடைய போகிறதாக சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அது பற்றி உங்க கருத்து என்ன? ஒருவேளை அதிமுக உடைந்து தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறதா? அதாவது எந்த கட்சியும் பிளவுபடக்கூடாதுன்றது தான் என்னுடைய விருப்பம். அதாவது நீங்கள் சொல்கிற தகவல் எந்த அளவுக்கு உண்மையானது, வதந்தியா? இப்போ ஊடகங்கள் ஈரப்பேனாக்குவாங்க, பேனை பெருமாள் ஆக்குவாங்க. அதனால் அதுக்குள்ளே நமக்கு அதிமுகக்குள்ளே என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியல. ஆனால் கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருக்கு வந்துடும். அதனால் பட் அதிமுகவில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்றது நேற்றே எனக்கு புலப்பட்டது. நான் ஒரு தொலைக்காட்சி தந்தி டிவியில் தான் நினைக்கிறேன். அதில் ஒரு டிபேட்டில் நான் பங்கேற்றுட்டு இருக்கும்போது, இப்போ லால்குடியில் ஜெயிச்சாங்க இல்லையா லீமா ரோஸ், ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியார், அதிமுகவில் ஜெயிச்சாங்க. அவங்க எடப்பாடியை பார்த்துட்டு வரும்போது வெளியே பத்திரிகையாளர்கிட்ட என்ன பைட் கொடுத்தாங்கன்னா, தலைவர்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மீனிங் தாவேகா தலைவரும் திரு எடப்பாடியும் பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல முடிவு கிடைக்கும், கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அதே கட்சியை சார்ந்த ஓஎஸ் மணியன், மூத்த நிர்வாகி, முன்னாள் அமைச்சர், அவர்கிட்ட இதே கேள்வியை ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் கேட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தான் லார்ஜஸ்ட் பார்ட்டி தமிழ்நாட்டில், பெரிய கட்சி எங்கள் கட்சி தான், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரிலாம் நோன்ட்டார். ஒரே வார்த்தை. தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கறது, கூட்டணி போகிறதெல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு மறுத்துட்டார். அப்போவே என்ன தோணுச்சுன்னா, எனக்கு அதிமுகவில் 2 விதமான அணுகுமுறை இருக்குது, கருத்தோட்டம் இருக்குது. தாவேக்காவை அணுகுவதில் அதை எதிரியாக பார்ப்பதா, நண்பனாக பார்ப்பதா, பகையாளியாக பார்ப்பதா, கூட்டாளியாக பார்ப்பதா அப்படின்றதுலாம் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியாதில்லை, நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க. அந்த கட்சி தாவேகா பிப்ரவரி 2024 துவக்கப்பட்ட போதே அவங்க முதலில் பேச்சுவார்த்தை நடத்தியது அதிமுகவோடு தான். ஏன்னா பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவதற்கு இவங்க 2 பேரும் ஒன்றா சேரலான்ற ஒரு பொதுவான எண்ணம் இருந்தது. ஆனால் நேரடியாக பேச்சுவார்த்தை நடந்ததா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதிமுக ஆதரவாளர்களோ அல்லது நிர்வாகிகள் சிலரும், தாவேகாவினுடைய ஆதரவாளர் நிர்வாகி சிலரும் சந்தித்து பேசி
ஒரு கட்டத்தில் வந்து கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நின்று போச்சு. ஏன் நின்று போச்சுன்றதுக்கு பல பத்திரிகையாளர்கள் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, செய்தி கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது. அப்போ வந்த அந்த உலா வந்த செய்தி என்னன்னா, அதான் 2.5 வருஷம் தாவேகா சீஃப் மினிஸ்டர்னா 2.5 வருஷம் அதிமுக, அதே போல் சீட்டு வந்து சரிசமமாக பங்கிட்டுக்கணும், 117 117. அந்த 2.5 வருஷம் டென்யூரில் ஃபஸ்ட்டு டென்யூர் தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆகணும் இப்படின்லாம் பேசப்பட்டு, அதுக்கு எடப்பாடி ஒத்துக்காததால் அது அப்படியே நின்று போச்சு. அது எனக்கு தெரியும். அதனால் தாவேகாவும் அதிமுகவும் இணைந்து போவதில், இணக்கமாக போவதில் பெரிய அரசியல் தவறு இருப்பதா எனக்கு தெரியல. அரசியல் தவறு இருப்பது இல்லை அப்படின்றத தாண்டி பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்துட்டு இங்கே எல்லாருமே வந்து பேச மறுக்கிறோமா இல்லை பேச முடியலையான்னு தெரியல. பாஜக அப்படின்ற ஒரு கட்சி வந்து இருக்குது, அதிமுக கூட கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் தாவேகா குறித்தும் பாஜக குறித்தும் வந்தது. பாஜக கிட்ட ரொம்ப மென்மையான போக்கை வந்து விஜய் அவர்கள் கடைபிடிக்கிறாங்க. பிரச்சாரத்தின் போது கூட வந்துட்டு பாஜக பற்றி பெருசாக எதுவும் பேசலை. எஸ்ஐஆர்ல கூட திமுகவை தான் குறை சொன்னாங்க. டீலிமிட்டேஷன்ல கூட வந்துட்டு பாஜக அரசை கேட்கல. FCRA சட்டம் கொண்டுட்டு வர போறாங்க, அதுக்கும் எதுவும் வாயை திறக்கவே இல்லை. ஸோ பாஜக கூட வந்துட்டு ஒரு மைல்டான ஒரு போக்கை வந்துட்டு விஜய் அவர்கள் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போவுமே தாவேகாவை வழிநடத்துவது பாஜக அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் காங்கிரஸ் போறாங்க, கூட்டணி வச்சுக்கிறாங்க. என்ன நடக்குது? ஒரு அரசியல் சூழ்நிலை குழப்பமா இருக்கு. அதாவது பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கிறாங்க அல்லது தொடர்பு வச்சுக்கிறாங்க ரகசியமாக தாவேக்கான்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்று மேலே ஒன்றும் டாப் மேலிடம் காலின்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னால் ஜனநாயகன் இந்த பாடுபடாது. ஜனநாயகன் படம் இன்னைக்கு 500 கோடி லாஸ்டில் போகிறதுக்கு, வெளியே விட்டு அது லீக்கேஜ் ஆனதுக்கு மெயினான காரணம் அதனுடைய சென்சார் சர்டிஃபிகேட்டு டிலே ஆனது தான் காரணம். இப்போ அது டிலே ஆனதுக்கு என்ன காரணம்? தாவேகா பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே வரணும்னு அழுத்தம் கொடுத்தாங்க ஒன்றிய அரசு, பாஜக தலைமை. அதுக்கு இவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஏன்னா இவரை பொறுத்தவரையில் முதல் நாளிலிருந்து இன்று வரையில் ரொம்ப உறுதியாக சொல்கிற 2 விஷயம் என்னென்னா, திமுக ஆளுங்கட்சியாக இருந்து மக்களை சுரண்டுகிறது, கொள்ளையடிக்கிறது, ஊழல் பண்ணுது, குடும்ப அரசியல் நடத்துது, அதை ஒழிக்கணும், அது என்ன அரசியல் எதிரி. பாஜக என்பது ஒன்றிய அரசை நடத்திட்டு இருக்குது, மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துகிறது, சமூக நீதியை எதிர்க்கிறது. நாங்கள் வந்து பெரியார் அம்பேத்கரெல்லாம் கொள்கை தலைவராக வச்சுருக்கோம். அதனால் இது சமூக நீதிக்கும் ஜாதிய உணர்வுக்கும் மத உணர்வுக்கும் உள்ள கட்சி. அதை வச்சு மக்களை துண்டாடுகிறது, பிளவுவாத அரசியல் பண்ணுது. அதனால் இது எங்கள் தத்துவார்த்த எதிரி, சித்தாந்த எதிரின்னு டிக்ளேர் பண்ணாங்க. இந்த 2 பேருக்கும் எதிரியாக தன்னை பாவித்து வந்த தாவேகா அப்புறம் எப்படி பி டீம் ஆகும் பாஜகவுடைய? அதெல்லாம் நான்சென்ஸ். அதெல்லாம் சும்மா அவதூறுங்க. யாரை பற்றி யாரை ஒன்றா பேசலான்ற அவதூறு. அவங்கள பற்றி வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ வந்துங்க நீங்கள் சொன்னீங்க அவர் போராடிட்டு இருக்காரு பெரும்பான்மைக்காக அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி. அவருக்கு இன்னும் கிடைக்க வேண்டியது 10 MLA தாங்க. அந்த 10 MLA கண்டிப்பாக அவருக்கு இந்நேரம் கிடைச்சிருக்காங்க. ஆல்ரெடி காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக 5 பேர் ஆதரவு கொடுத்துட்டாங்க. விசிகால ஒரு 2 பேரில் ஒரு ஆள் காங்கிரஸ்காருக்கு தான் சீட்டு கொடுத்தாரு, திருமாவளவன். அந்த காட்டுமன்னார் கோயிலில் ஜோதிமணின்னு ஒருத்தர், அவர் பக்கா காங்கிரஸ்காரர், காங்கிரஸ் தலைவர் இளைய பெருமாளுடைய இளைய மகன் நினைக்கிறேன். தவறுதலாக அவருக்கு கொடுத்துட்டார் அவர். ஆனாலும் அவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ காங்கிரஸுக்கு 6 பேர் இருக்காங்க, இவர்கிட்ட 108 இருக்குது. இவர் 2 ஓட்டு போட முடியாது. திருச்சி கிழக்க ரிசைன் பண்ணி ஆகணும், வேற ஒருத்தர் வந்தாகணும். இல்லை பெரம்பூரை ரிசைன் பண்ணி ஆகணும், வேற ஒருத்தர் வந்தாகணும். ஸோ எஃபெக்டிவ்லி விஜய் ஆஸ் 107. அப்போ அவருக்கு இன்னொரு 11 தேவை. 6 காங்கிரஸ்காரர்கள் இப்போது இருக்காங்க, இன்னும் ஒரு 5 தான். நேற்று திருமாவளவன்லாம் பேசின பேச்சை பார்த்தா நாங்கள் விஜயை வந்து தப்பாலாம் பேசுனதில்லை, நாங்கள் வந்து இவர் தான் பிஜேபி ஏஜென்ட்டுன்னே பேசினார். இன்னைக்கு பேச்சை திருப்புறாங்க. ரைட், நம்ம அதை வந்து மறப்போம் மன்னிப்போம் தான். அரசியலில் வெஞ்சன்ஸ் எடுத்துருக்க முடியாது. இந்திரா காந்தியை அரக்கி பூதகி அப்படி இப்படின்லாம் பேசின திமுகவினர் அவசர நிலை காலத்தில் அது முடிஞ்ச
ஒரு 2-3 மாதத்துலேயே என்ன சொன்னாங்க, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக நாங்கள். ஸோ அரசியலில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நம்ம தெரிஞ்ச மாதிரி நோ பெர்மனண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நோ பெர்மனண்ட் எனிமீஸ். நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து சிபிஐ, சிபிஎம், தாவேக்கான்ற விசிகா என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ தெரியாது. ஆனால் ஆல்ரெடி 6 ஓட்டு வந்தாச்சு. இன்னும் எவ்வளோ வேணும் அவருக்கு? 4 பேர். எக்கச்சக்கமான பேர் வந்து முண்டி அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் அவர் ஒன்றும் போராடல. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்க, விஜய் போராடி கொண்டிருக்கிறார், தத்தளித்து கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் கிடையாது. இஸ் வெரி காம் அண்ட் குவயட். அவர் இப்போ சூஸ் பண்ணுறாரு. நிறைய பேர் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க முன் வர்றாங்க. இஸ் சூசி. இவரை எடுத்தா கூட்டணி அப்படின்னு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அது பல குடைச்சல்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டணியாகத்தான். எப்பவுமே கூட்டணிகள் வந்துட்டு அப்படியே ஸ்மூத்தா போகும் அப்படின்னு அது வந்து கொள்கை சார்ந்த ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் சார்ந்த கூட்டணியா இருந்தா குடைச்சல்லாம் இருக்காது. பதவியை பங்கு போறதுக்கான அதிகாரத்தை சுவைப்பதற்கான கூட்டணினா அது நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும். இப்போ கேரளாவில் நீண்ட நெடுங்காலமா UDF LDFன்னு இருக்காங்க. அது வந்து கொள்கை சார்ந்த ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் 4-5 கட்சிகள் 7-8 கட்சிகள் சேர்ந்து இடதுசாரி ஜனநாயக முன்னணி, ஐக்கிய ஜனநாயக முன்னணின்னா கொண்டு வராங்க. அதனால் இப்போ ஆந்திராவில் கூட தான் தெலுங்கு தேசம் கட்சி, அப்புறம் பவன் கல்யாண் கட்சி, பாஜக எல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சியே மோசமானது இல்லைங்க. அவங்க எதுக்காக கூட்டணி சேர்றாங்கன்ற நோக்கம்தான் சுத்தமாக இருக்கணும். இப்போ NDA எவ்வளோ பேரை கூட்டணி வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தனிப்பெரும்பான்மை கிடையாது பாஜக மக்களவையில். 240 பேர் தான் இருக்காங்க. 272 பேர் தேவை. இப்போ நிதிஷ்குமாருடைய கட்சி, சந்திரபாபு நாயுடு கட்சி, இன்னும் பல கட்சிகளை வச்சு தான் வண்டியை ஓட்டுகிறார் மோடி. அதனால் கூட்டணி ஆட்சியே தவறு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கூட்டணி நல்லது. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். ஒரு கட்சி அதிகாரம், ஒரு கட்சி சர்வாதிகாரம் என்பது இருக்காது. பல கட்சி இப்போ ஒருவர் சிந்திப்பதை விட 4 பேர் சிந்தித்தா அது இன்னும் நல்லா தானே இருக்கும், மேம்பட்ட சிந்தனையாக இருக்கும். அதுபோல் பல பேர் நம்ம தமிழ்நாட்டில் தான் என்னவோ திராவிட கட்சிகள் திமுக அதிமுக ஐயோ கூட்டணியை மக்கள் விரும்ப மாட்டார்கள். கூட்டணிலாம் கிடையாதுங்க. ஒரு கட்சி ஆட்சி தாங்க, தனியாக தாங்க ஆட்சி பண்ணணும். அப்போ தாங்க தனியாக எல்லாத்தையும் சாப்பிட முடியும். சார் அதே மாதிரி இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசித்திரமான நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலே சொல்லிய நடுவில் திடீர்னு நீங்கள் ஊடாட வந்துட்டீங்க. அதிமுகவில் பிளவு இருக்குதான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? நான் அதுக்கு இன்னும் பதில் சொல்லிய. அதாவது அதிமுக பிளவுபடுவதை யாராலும் தவிர்க்க முடியாது. இஃப் எடப்பாடி பிராக்மேட்டிக்காக நடைமுறை சாத்தியமான ஆளாக இல்லாத இருந்தால். ஏற்கனவே பல பிளவுகளை அது சந்தித்து விட்டது. எடப்பாடி என்னைக்கு பொறுப்புக்கு வந்தாரோ இரட்டை தலைமையினார், அப்புறம் ஒரு தலைமையினாங்க, அதுக்கப்புறம் டிடிவி போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இப்போ சசிகலா புரட்சி தலைவர் இந்த கழகம்னு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நிறைய பிளவுகள். அதிமுக பிளவுபடுவதை பாஜக பார்த்துட்டு நினைக்கிறீங்களா? பார்த்துட்டுனா தான் நடந்துக்கிட்டு தான் எனக்கு. OPS உள்பட மனோஜ் பாண்டியன் எல்லாம் ஒரு குரூப் போச்சு, குரூப்பாக போயிட்டுருக்காங்க. அதனால் அதிமுக பிளவுபடுவது என்பது புதிதல்ல. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த கட்சி சில்லாக போயிட்டுருக்கு. இப்போ அட்லீஸ்ட் இருக்கிற இந்த கட்சியாவது முழுமையாக இருந்து கொஞ்சம் ரீகெயின் பண்ணணும் அதிகாரத்தை, ஆட்சின்னு சொன்னால் எடப்பாடி ஷுட் டேக் ப்ராக்டிக்கல் டிசிஷன். அவர் பொதுச் செயலாளராக தொடரணும், அந்த கட்சி அவர் கண்ட்ரோலில் இருக்கணுன்றதை தவிர வேற சிந்திக்கிறதுக்கு எதுவும் இல்லை போல இருக்கு. இப்போ அதனால தான் அந்த கட்சிக்குள்ளே அவருடைய தலைமை கேள்விக்குறி ஆக்கிட்டே இருப்பாங்க. இப்போ CV சண்முகம், SP வேலுமணி, எனக்கு தெரிஞ்சு SP வேலுமணி பாஜகவுடைய ஆதரவாளர் தான். காரணம் என்னன்னா மேலே நிறைய கேஸ் இருக்கு அவர் மேலே. அவர் மந்திரியாக இருந்தபோது பண்ண 10 வருஷம் பண்ண கேஸுங்க, ஊழல், இதெல்லாம் அடித்த கொள்ளலாம் இருக்குது. அப்போ அதுலேருந்து தப்பிக்கணுன்னா ஒரு பாஜக இருக்குந்தா தான். இல்லைன்னா ED வரும், இன்கம் டேக்ஸ் வரும், CBI வரும், இப்படி பல மத்திய அரசின் ஸ்தாபனங்கள்லாம் வரும்.
அதே போல் எடப்பாடிக்கும் என்ன பிரச்சனைனா, எடப்பாடியும் நிறைய வழக்கில் மாட்டியிருக்காரு. கொடநாடு கொள்ளை வழக்கு, இப்படி பல சொத்து குவிப்பு வழக்கு நிறைய இருக்குங்க. ஸோ இவங்க அதிமுகவை காப்பாற்றுவதை விட தங்களை காப்பாற்றி கொள்ள, தங்கள் குடும்ப நண்பர்கள் தங்கள் நண்பர்களை காப்பாற்றி கொள்ள அதிமுகவை பலி கொடுக்கவும் தயாராகிட்டாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஜெயலலிதா பேரில் ஆட்சி நடத்துவோன்னு சொல்கிறாங்களோ, உறக்க கத்துறாங்களோ, அந்த ஜெயலலிதா கடைசியாக சொன்னது, நான் பாஜகவோட கூட்டணி வச்சது பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த லைஃப்பில் இனி ஒரு முறை அந்த தப்பை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பேரில் ஆட்சி நடத்ததா சொல்லிட்டு இருக்கிற எடப்பாடி என்ன பண்ணார், 5 கார் மாறி போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார் முகத்தை மூடிக்கிட்டு. நம்ம ஏன் முகத்தை மூடிட்டு போவோம்? ஏதாவது மோசமான காரியம் பண்ணால், இல்லை மக்கள் விரும்பாத விஷயத்தை பண்ணால் தானே நம்ம மூடிட்டு போவோம். அதுபோல தான் பழனிசாமி வந்து தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத, தமிழ்நாட்டு மக்கள் பெரிதும் எதிர்க்கிற பாஜகவோட போய் திரும்ப சேர்ந்தார். அதுக்கு காரணம் அரசியல் இல்லை. பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது பாஜகவை கட்டி விட்டு தனியாக நின்னார்ல, அப்புறம் எதுக்கு அசம்பிளி எலெக்ஷனில் கொண்டு வராரு? எல்லாம் மாறிடுச்சா பாஜக? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு ஒரு அழுத்தம், நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வரலன்னா உங்கள் ஃபைலெல்லாம் தூக்குவோன்னு அமித்ஷா. ஸோ 5 கார் மாறி டெல்லியில் போய் சந்தித்தார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எடப்பாடியும் அந்த அதிமுக இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளும் தங்களை காப்பாற்றி கொள்ள பாஜக கிட்ட சரண்டர் அடைய முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதில் இருக்கிற பல பேர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவில் பார்த்து வந்தவங்க. அவங்க வந்து இல்லை, இந்த கட்சியை காப்பாற்றணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் திமுகவுக்கு எதிரான ஒரு சக்தியாக வளர்த்து எடுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ திமுகவை கடுமையாக எதிர்த்து வீழ்த்தி விட்ட விஜய் அவங்க நட்பு சக்தியாக பார்க்குறாங்க. அப்போ பகை சக்தியாக பார்க்கல. எடப்பாடிக்கு வந்து பாஜக உறவு தேவைப்படுது, எஸ்பி வேலுமணிக்கு பாஜக உறவு தேவைப்படுது. எதுவுமே தவறு செய்யாத அதிமுகவில் எவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து விஜய் போன்ற திமுக எதிர்ப்பு பேசக்கூடியவர் தங்களுடைய நட்பு சக்தியாக உறவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் அங்கே அதிமுகவில் மோதிட்டு இருக்குது. கண்டிப்பாக சார். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.